வணக்கம் மக்களே. நான் உங்கள் அவினாசி கருப்பணன் பேசுறேங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பிரியாணி ஒண்ணு செஞ்சு பார்க்க போறோம். அது என்ன பிரியாணின்னா, தொன்ன பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப அக்யூரேட்டான மெஷர்மென்ட்ல சொல்லித் தரேன். இது பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு பிசினஸ் ரீதியா எடுத்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மெஷர்மென்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல செய்யறதுக்கும் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா வரும். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். வாங்க. இப்ப இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா, வேணுன்ற பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ரிப்பரேஷனுக்கு போயிரலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ 1 கிலோ சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா 250 எம்எல் ஆயில் எடுத்திருக்கேன். 100 எம்எல் தயிர் எடுத்திருக்கேங்க. பட்டை எடுத்திருக்கேன் தாளிப்புக்கு. ஏலக்காய் எடுத்திருக்கேன். கிராம்பு எடுத்திருக்கேங்க. பூண்டு உரிச்ச பூண்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சி எடுத்து வச்சிருக்கோம். வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் எடுத்து வச்சிருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா, நீளமான பச்சை மிளகா எடுத்திருக்கோம். மல்லித்தலை எடுத்து வச்சிருக்கேங்க. புதினா எடுத்து வச்சிருக்கோம். உப்பு 50 கிராம் எடுத்திருக்குங்க. லெமன் பார்த்தீங்கன்னா 2 பீஸ் எடுத்திருக்கு. நம்ம வேணுன்ற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது தக்காளி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கு. சிக்கன் 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்குங்க. பீஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டை கிராம் மசாலுக்கு தேவையான பொருள் எடுத்திருக்கோம். கிராம்பு எடுத்திருக்கு. ஏலக்காய் எடுத்திருக்குங்க. பட்டை எடுத்திருக்கு. அன்னாச்சி மூக்கு எடுத்திருக்கோம். ஜாதி பத்திரி எடுத்திருக்கோம். ஜாதிக்காய் வந்து சின்னதாக உடச்சி எடுத்திருக்கேன். வரமல்லி எடுத்திருக்கு. பிரியாணி இலை எடுத்திருக்குங்க. மராட்டி மொக்கு எடுத்திருக்கோம். சோம்பு எடுத்திருக்கோம். சீரகம் எடுத்திருக்கோம். சாய் ஜீரா எடுத்திருக்குங்க. பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 110 கிராம் பச்சை மிளகா எடுத்திருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது மெஷர்மெண்ட் கணக்கு. கையளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஓரளவுக்கு மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். இந்த 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 ஓரளவுக்கு நல்லா நாம்பி பிடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ வந்து மிக்சியில் வந்து ஆட் பண்ணிடுவோம். புதினா எடுத்திருக்குங்க. புதினா இலை மட்டும் காம்பி எடுத்திருக்கோம். 50 கிராம் புதினா எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கையில் ஒரு கை நாம்புற அளவுக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை வந்து அது கூட ஆட் பண்ணிடுவோம். இப்போ மல்லித்தலை எடுத்திருக்கேங்க. மல்லித்தலை பார்த்தீங்கன்னா 1 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் மல்லித்தலை எடுத்திருக்கேன். இந்த கையில் பார்த்தீங்கன்னா 1½ கை நாம்பி போடுற மாதிரி வரும் உங்களுக்கு. அதான் அந்த கையளவு. பூண்டு எடுத்திருக்கு. உரிச்ச பூண்டு எடுத்திருக்குங்க. நம்ம வந்து பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணல. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உரிச்ச பூண்டு எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் உரிச்ச பூண்டு எடுத்து நீங்கள் இது கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் அப்படியே. அடுத்து பார்த்தீங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கோம். இஞ்சி வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதில் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. மெஷர்மெண்ட்டுக்கு வந்து 40 கிராமு. கையளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை கை இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா மிக்சியில் இஞ்சி, பூண்டு, மல்லித்தலை, புதினா இலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டிருக்கோம். ஒட்டுக்கா போட்டு இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து மசாலா ஐட்டம் ரெடி பண்ணலாம். இப்போ பட்டை வந்து எடுத்துருக்குங்க. பட்டை பார்த்தீங்கன்னா 1 கிராம் எடுத்திருக்கேன். இந்த அளவு பார்த்தீங்கன்னா 2 பட்டை எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஏலக்காய் இல்லைன்னா 6 ஏலக்காய் அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 7 mm ஏலக்காய் எடுத்தீங்கன்னா இல்லைன்னா 8 mm ஏலக்காய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஏலக்காய் எடுத்தால் போதும் உங்களுக்கு. கிராம்பு 1 கிராம் எடுத்திருக்கேன். அளவு வேணால் நீங்கள் 5 பீஸ் போட்டுக்குங்க. அன்னாச்சி மூக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் எடுத்துருக்கு. கையளவு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் எடுத்துக்கங்க. ஓகே. ஜாதி பத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிராம் எடுத்துக்கங்க. ஒரு 2 இலை எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். மராட்டி மூக்கு ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். இதில் கையளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பீஸ் எடுத்துக்கங்க. பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். டீஸ்பூனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. அடுத்தது சோம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் எடுத்துக்கேன். டீஸ்பூனில் இருக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. சாய் ஜீரா ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். டீஸ்பூனில் இருக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வரமல்லி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். டீஸ்பூனில் இருக்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஜாதிக்காய் எடுத்திருக்கேன். ஜாதிக்காய் வந்து முழுசாக இருக்குங்க. நான் அதை வந்து உடச்சி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிட்டு மட்டும் எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு இந்த அளவு போதும். இதுக்கு மேலே நீங்கள் போட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசால் பவுடர் நல்லா அடிச்சு எடுத்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா 1 கிலோ அரிசி எடுத்திருக்குங்க. மசாலா வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி பிடிச்சிட்டோம்னா கரெக்டாக வந்து 20 நிமிஷத்தில் மசாலா ரெடி ஆயிரும். நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 பங்கு அரிசினா 3 பங்கு தண்ணி பிடிச்சிக்குங்க. ஏன் 3 பங்கு தண்ணி பிடிக்கிறோன்னா அரிசி நல்லா ஊறணும். அதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும். அரிசி வந்து களைஞ்சு விட்டுக்குங்க. அரிசி களைஞ்சு விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற டஸ்ட்டு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் உங்களுக்கு.
அதனால தான் அரிசி வந்து கழிச்சுக்கிறோம். ஓகே, இது 20 நிமிஷம் பார்ப்போம், கழிச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா ஐட்டமும் எடுத்து வச்சாச்சு. 2வது பார்த்தீங்கன்னா அரைக்க வேண்டிய ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அரைச்சாச்சு. இப்போ வந்து பிரியாணி வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அடுப்பை வந்து பற்ற வச்சுருவோம். இப்போ வந்து ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா 250 ml. இப்போ வந்து நான் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெய் போடுற மாதிரி தான் நெய் போட்டுக்கங்க. இல்லை ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை ரீஃபண்ட் ஆயில்னா ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை கடலில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆயில் வேணுமோ அந்த ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து கொஞ்சம் வந்து நுணுக்கி போட்டுக்கலாம். நுணுக்கி போட்டிங்கன்னா அந்த விதை வந்து வெளியே வரும். அந்த விதை உடையும் போது பார்த்தீங்கன்னா ஆயிலில் வேகும் போது அந்த ஸ்மெல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நுணுக்கி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஆயில் காஞ்சிருச்சு. பட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிராம் பட்டை வந்து ஆட் பண்ணுறேன். 1 கிலோ ரைஸுக்கு 5 கிராம் பட்டை ஆட் பண்ணலாம். ஓகே, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா நுணுக்கி இருக்கேன். விதையெல்லாம் வெளியே வந்திருக்கு. இப்போ பார்த்தா ஆயிலில் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கிராம் ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிராம்பு பார்த்தீங்கன்னா கையில் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5 கிராம் எடுத்துக்கங்க. மெஷர்மெண்ட் போடுற மாதிரி இருந்தால் ஒரு 1 கிராம் எடுத்துக்கங்க. வந்து ஆட் பண்ணிடலாம். பிரியாணி இலை சும்மா ஒரு 1/2 கிராம் பிரியாணி இலை சும்மா கையளவு கொஞ்சம் எடுத்தீங்கன்னா போதும். இந்த அளவுக்கு பார்த்து உங்கள் கையளவுக்கு நீங்கள் கணக்கு பண்ணி நீங்கள் எடுத்துக்கங்க. ஏலக்காய் வந்து உடச்சி போட்டோம்னா இந்த மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வேக வேக அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்படி ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். மசால் வந்து ரெடியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 110 கிராம் பச்சை மிளகா, நீளமான பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதுபோக பார்த்தீங்கன்னா மல்லித்தலை 100 கிராம் எடுத்திருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா புதினா வந்து 50 கிராம் எடுத்திருக்கு. அதுபோக பார்த்தீங்கன்னா பூண்டு 50 கிராம் எடுத்திருக்கு. உரிச்ச பூண்டு, முழு பூண்டு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பார்த்தீங்கன்னா 40 கிராம் எடுத்திருக்கோம். முழு இஞ்சி. அது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்திருக்கோம். இப்போ வந்து இந்த மசாலா வந்து இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து தனியாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி போடல. இந்த மசாலா கூட பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரேஜ் மெஷர்மெண்ட் கணக்கில் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். இது வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்ன கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் வேக வைக்கணும், அவ்வளோதான். 100 கிராம் தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கோம். மெஷர்மெண்ட்டுக்கு 100 கிராம் தக்காளி எடுத்துக்கங்க. கையில் எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸு நம்ம வீடியோவில் பார்த்த சைஸு ஒரு 3 தக்காளி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும். தக்காளி வந்து கம்மியாகவே போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தயிரும் ஆட் பண்ண போகிறோம், லெமன் ஆட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா தக்காளி நம்ம கம்மியாக போட்டோம்னா அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து கரெக்டாக கொண்டு வந்துடலாம். அந்த புளிப்பு டேஸ்ட்டும் அந்த இனிப்பு டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். மசால் வந்து நல்லா அந்த வெந்து பச்சை வாசம் வந்து போயிருங்க. இந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் பார்த்தீங்கன்னா மேலால் அந்த லேயர் வந்து நிற்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து வெந்துருச்சு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பவுடரை வந்து நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மசாலோட மெட்டீரியல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சேர்த்து வணக்கிக்கிங்க. எந்த அளவுக்கு வணக்குறீங்களோ அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கம். உங்களுக்கே வணக்கம் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் போயிடும். ஃபுல்லாக போனதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜருக்கு நம்ம போய்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வணக்கணும். மற்ற பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கணக்கில் எடுப்போம். நம்ம பேஸ்ட்டாக எடுப்போம். இந்த பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி வந்து ரா மெட்டீரியலாக எடுக்கிறோம். பூண்டு பார்த்தீங்கன்னா முழு பூண்டு ரா மெட்டீரியல் எடுக்கிறோம். அப்போ அந்த பேஸ்ட்டோட கணக்குக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்டு தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கேன். 50 கிராம் பூண்டுங்க, உரிச்ச பூண்டு, முழு பூண்டு, 40 கிராம் இஞ்சி, முழு இஞ்சி நம்ம எடுத்து கழுவி அரைச்சிட்டோம்னா அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டு தான் இப்போ வந்து இதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஃபாலோ பண்ணிங்களா அந்த காட்டு அந்த காரம் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மசால் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. ஆயில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலால் வந்து நிற்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பச்சை வாசம் போயிடுச்சு. அப்போ மசாலா வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ கோழி பார்த்தீங்கன்னா நல்லா கொழுப்போடு இருக்கிற கோழி.
எலும்பு பீஸாக எடுத்திருக்கோம். 50 கிராம் பீஸாக எடுத்திருக்கேன். பீஸ் வந்து இந்த பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக தான் போடுவாங்க. அதான் நானும் பெரிய பீஸாக தான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலும்பு பீஸாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு எல்லாமே. இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அப்படியே சாப்பிடணும் போல் அப்படியே தூண்டுது. கறி வந்து மசாலில் ஒரு 40% லைட்டாக வேக வச்சுக்கலாம். அப்போ கறியில் பார்த்தீங்கன்னா மசால் வந்து நல்லா ஏறும். ஒரு 40% நமக்கு இதில் வேகட்டும். அதுக்கப்புறம் தண்ணியில் வந்து ஒரு 20% வேகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசியை போடும்போது ஒரு 20%, அதுக்கப்புறம் தம்மில் ஒரு 20%, அப்போ 100% பார்த்தீங்கன்னா பக்காவாக வெந்துடும். இந்த கணக்கு எடுத்திங்கன்னா அந்த வேகறதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அது வந்து ஒவ்வொரு பிரியாணிக்கு ஒவ்வொரு மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பிரியாணிக்கு வந்து பீஸ் வந்து பக்காவாக உங்களுக்கு 100% நல்லா பாயில் ஆகி வந்துடும். இப்போ கறியை வந்து போட்டாச்சுங்க. கறியை போடும்போது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி வந்து பற்ற வச்சிட்டோம்னா அந்த தம் போடுறதுக்கு வந்து அந்த சுடுதண்ணி அந்த டைமில் கரெக்டாக வந்து உங்களுக்கு சூடாக வந்து நிற்கும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம சுடுதண்ணியை வந்து பற்ற வச்சிடுவோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 கப் ரைஸு, 1 கிலோ ரைஸு, இதில் வந்து 1.5 கப் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். சீரக சம்பாவுக்கு 1க்கு 1.5 தண்ணி போட போகிறோம். அந்த தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த பற்ற வச்சு சுடுதண்ணிலேருந்து தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1, 1/2, 1.5 தண்ணி ஆட் பண்ணி வச்சுங்க. தண்ணி ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த 1 கிலோ ரைஸுக்கு 100 ml தயிர் எடுத்திருக்கேன். அந்த 100 ml தயிர் வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்குவோம். இப்போ 2 லெமன் எடுத்துருக்குங்க. 2 லெமன் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து புளிஞ்சு எடுத்துக்குவோம் நம்ம. உப்பு வந்து ஆட் பண்ணலாம். உப்பு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸு 1 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் உப்பு போட்டால் போதும். இப்போ வந்து 50 கிராம் உப்பு வந்து ஆட் பண்ண போகிறேன். மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் உப்பு எடுத்துக்கங்க. கையளவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும் உங்களுக்கு. நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த கையளவு இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும் உங்களுக்கு. கொதி நல்லா வந்துட்டுருக்குங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியும் ஊறி ரெடியாக இருக்கும். 20 நிமிஷம் ஆச்சு. அரிசியை வடித்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கறியும் பார்த்தீங்கன்னா ஒரு 60% வந்து கறி வந்து வெந்திருக்கும். கறி வந்து எப்படி வெந்திருக்குன்னு மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். பச்சை தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற ஒரு தண்ணி எடுத்துக்கங்க. நல்லா பச்சை தண்ணி. இதில் வந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் நம்ம வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்கு எடுத்துக்கலாம். உடனே கை வச்சிங்கன்னா சூடாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கழித்து நம்ம இதை செக் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பீஸ் பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு. பீஸ் வந்து உடையுது. ஓகேங்களா? ஓகே. தம் திரும்பினா உடையணும். உடஞ்சின்னா பீஸ் வந்து ஒரு 60% வெந்துருச்சு. இந்த பீஸ் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கணுன்றக்காக, நாளைக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணுன்றக்காக இந்த பீஸ் வந்து எடுத்து காமிச்சேன். இந்த பீஸ் வந்து நான் ஆட் பண்ணல, தனியாக எடுத்துடுறேன். தண்ணி வந்து நல்லா வடிச்சுக்கலாம். தண்ணி வடிச்சுட்டு ஒரு 2 டைம் வந்து நான் அலசிடுவேன். அந்த அரிசியில் இருக்கிற அந்த பவுடர் லேயர் இருக்கும் மேலே, அந்த பவுடர் லேயர் பூரா பார்த்தீங்கன்னா தண்ணியில் வெளியே போயிடும். அந்த திக்னஸ் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. அரிசி வேகிறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப கொலன்னு வராது உங்களுக்கு. அரிசி முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணி தண்ணியை வடிச்சுக்கோங்க. அரிசி வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம். வந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால் அரிசி போட வேண்டாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அரிசியில் இருக்கிற தண்ணியை லைட்டாக அப்படியே கக்கி மறுபடியும் அரிசியில் இருக்கிற தண்ணியை அப்படியே உரியும். இப்போ 2 லெமன் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம். அதை வந்து அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ கையளவு பார்த்தீங்கன்னா 2 லெமன் எடுத்திருக்கேன். ஏன்னா தக்காளியும் தயிரும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிராம் கணக்கில் லெமன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து எல்லாமே போட்டாச்சுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உப்பு வந்து செக் பண்ண போகிறோம். உப்பு, புளிப்பு, காரம் இது வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து அதை மட்டும் நம்ம செக் பண்ணிடலாம். ஏன்னா இந்த சமயத்தில் நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா உப்பு போடலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
லெமன் போடலனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா சமைக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல நம்ம மறந்துடுவோம். அதனால பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஸ்டேஜில் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகே, இது சின்ன குவான்டிட்டியாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய குவான்டிட்டி பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதை எதர்ச்சியாக மறந்தால் கூட இந்த சமயத்தில் இதை நம்ம காப்பாற்றிடலாம். ஓகேங்களா? உப்பு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆயிலில் அப்படியே நகர்த்தி விட்டுட்டு அப்படி இருக்கிற லைட்டாக அந்த தண்ணி மட்டும் எடுத்தீங்கன்னா போதும். ஏன்னா தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. லெமனும் போட்டாச்சுங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உப்பு கரைஞ்சி ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவி இருக்கும். இப்போ வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து கரெக்டாக இருக்குது, புளிப்பும் கரெக்டாக இருக்குங்க, காரம் வந்து பச்சை மிளகோட காரமும் கரெக்டாக இருக்குதுங்க. நாக்கள் வைக்கும்போது லைட்டாக உரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ கொதி பார்த்தீங்கன்னா பர்னரோட சட்டி வந்து அந்த பர்னரோட நெருப்போட சென்டரில் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சென்டரில் உங்களுக்கு வந்து கொதி வருது. இது அப்படியே பார்த்தீங்கன்னா நேராக நேராக எல்லா இடமும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஈவனாக பரவும் உங்களுக்கு. ஏன்னா 1 கிலோவுக்கு இந்த பர்னர் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்கும். இதே வந்து 2 கிலோ ரைஸ், இதே பர்னரில் 2 கிலோ ரைஸ் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். அரிசி போட்டோன்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஒன்று, கொதி எல்லா இடத்துலையும் வருதான்னு பார்க்கணும். ஒன்று, ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அரிசி போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் எந்த வேலையாக இருந்தாலும் தவிர்த்துருங்க. கடைசியாக இந்த அந்த கிளறி விடுறதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எப்படி, ஏன்னா ஃபைனல் ஸ்டேஜ் நீங்கள் எந்த தவறு செஞ்சாலும் உப்பு போடனாலும் இந்த கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, மெத்தட் இருக்குது. எது போடலினாலும் லெமன் போடனாலும் மெத்தட் இருக்குது. மசால் போடலனாலும் அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 90% பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணலாம். அடி மட்டும் பிடிக்க விட்றாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் அடி பிடிக்கும். கொஞ்ச நேரம் இந்த பிரியாணி தம் போடுற வரைக்கும் எந்த வேலையாக இருந்தால் தவிர்த்துட்டு அந்த பிரியாணி தம் போடுறத மட்டும் பாருங்கள். அரிசி போடுறதுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரியாணி பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி, ஜாதிக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஜாதிக்காய் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜீரணம் வந்து நல்லா ஆகுங்க, ஜீரண பிரச்சனை வராது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் வந்து ஆட் பண்ணுறோம். அது கரெக்டான அளவு மேட் பண்ணணும். நீங்கள் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப தோறு பிடிச்ச மாதிரி பிரியாணி கெட்டு போயிடும். அது கரெக்டான அளவு ஜாதிக்காய் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டான அளவு கம்மியாக இந்த 1 கிலோக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த அளவுக்கு போட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, தம் வந்து போட்டுடலாம். தம் ரெடி ஆயிடுச்சு. தம்மை வந்து நம்ம இப்போ போட்டுருவோம். ஓகேங்க, இப்போ தம்மு வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் போட போகிறோம். இப்போ வந்து தம்மு வந்து தோசைக்கல்லில் போட்டு மேலே வந்து சுடுதண்ணி வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தோசைக்கல் வந்து சிம்மில் வச்சு தம் வைக்க போகிறோம். அந்த சிம்மில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த சுடுதண்ணி வந்து மேலே வந்து வச்சோம்னா அதில் ஒரு 10 நிமிஷம் வந்து தம் ஆயிரும். இப்போ சுடுதண்ணியும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சுடுதண்ணி சொன்னாங்களே, கறி போட்டோன்னு பற்ற வச்சோம்னா நம்ம சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து தம் போடுறதுக்கு அந்த ஹீட்டுக்கு கரெக்டாக வரும். கொஞ்சம் சூடாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வந்து நம்ம வச்சுக்கலாம். சிம்மில் வந்து வச்சுட்டு தோசைகளை தூக்கி மேலே வச்சுக்குவோம். பிரியாணி தூக்கி அப்படியே மேலே வச்சுட்டு மூடி வந்து போட்டாச்சுங்க. மூடி பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தோட ரவுண்டுக்கும் அந்த மூடியோட ரவுண்டுக்கும் கரெக்டாக உட்கார்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து மேலே வராமல் இருக்கும். இப்போ மேலே வந்து சுடுதண்ணி தூக்கி வச்சுருவோம். கொதிச்சிருச்சுங்க. இப்போ தூக்கி மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டுக்குவோம். ஒரு ப்ரெஷர் வேணும் அப்படின்றதுக்காக மேலே ஒரு வெயிட்டை மட்டும் நம்ம தூக்கி வச்சுக்கலாம். மேலே வெயிட் தூக்கி வச்சோம்னா அந்த கீழே சின்ன சின்ன கேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபில் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் தம் போட்டிருக்கோம். அதில் ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன். அதை வந்து 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அரிசி வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சுடுதண்ணியில் வந்து மேலே இருக்கிற ஹீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மேலே இருக்கிற அரிசி பார்த்தீங்கன்னா வேகும். பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா பக்காவாக தம் இருக்கும். அதை எடுத்து மட்டும் காமிக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மை வந்து ஆஃப் பண்ணி விட்டலாம். 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தம்மை வந்து நம்ம எடுத்துருவோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா அருமையாக வந்துருச்சுங்க. இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக குளகுலன்னு தான் வரும். ஏன்னா இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போட்டிருக்கோம் மற்ற பிரியாணி கம்பேர் பண்ணும்போது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து குளகுலன்னு தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். மனம் வந்து அருமையாக இருக்குதுங்க. கலர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலான கலர் தான் வரும். ரொம்ப கலர் வந்துச்சுன்னா அதில் வந்து கலர் பொடி ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரிஜினல் கலர் இந்த கலர் தான் வரும் உங்களுக்கு. இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் கலரு, அஜினோமோட்டோ இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாக வந்து பண்ணியிருக்கோம். கலர் வந்து ஒரிஜினாலிட்டியான கலர் இந்த கலர் தான் வருங்க இந்த தோன பிரியாணிக்கு.
ஓகேங்களா? இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டைலில் சாப்பிடுவோம். ஒரு பீஸு, கொஞ்சம் ரைஸு, கொஞ்சம் ஆனியனு, கொஞ்சம் தயிர். புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பிரியாணி வந்து லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்குது. ஏன்னா இதில் இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால அப்படி தான் வரும். இந்த காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றாங்க. ஒரு மூலிகை பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு பக்காவான அளவு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதான் வீட்டில் செய்கிற மாதிரி கையெல்லாம் வந்து இதில் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த அளவு எடுத்தீங்கனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.